அனைவருக்கும் வணக்கம். மேசராசிக்காரர்களுக்கு 16/6/2024 முடிவதற்குள் இவை உங்கள் வாழ்வில் நடந்தே தீரும் என்று சொல்லக்கூடிய வகையில் எந்தெந்த நிகழ்வுகள் அமைய போகின்றன, கிரகநிலைகளில் ஏற்படக்கூடிய அதிரடியான மாறுதல்கள் எப்பேற்பட்ட மாற்றத்தை ஏற்படுத்தி கொடுக்க போகிறது. அது மட்டுமல்லாது பெரும்பான்மையான கிரகநிலைகள் ஆட்சி பலம் பெற்று சஞ்சரிக்கக்கூடிய ஒரு தருணமாக அமைவதால் ஜூன் 16 முடிவதற்குள் நல்ல பல அதிரடியான மாற்றங்களை சந்திப்பதற்கான சூழல் உண்டு. அதே சமயம் சற்று கூடுதல் கவனத்துடனும் இருக்க வேண்டிய நிகழ்வாக எவையெல்லாம் அமைய போகின்றன என்று ஆராய்ந்து பார்க்கும் போது நிச்சயமாக மேசராசிக்காரர்களுக்கு அதீத நன்மையை அள்ளித்தரக்கூடிய வலுவான அமைப்பில் குரு வீற்றிருக்கிறார். தனஸ்தானம், குடும்பஸ்தானம், வாக்குஸ்தானம் என்று சொல்லக்கூடிய ரெண்டில் வலுவாக வீற்றிருக்கிறாருங்க. குரு பயிற்சி துவங்கியதிலிருந்தே நல்ல மாறுதலை சந்திப்பதற்கான சூழல் உண்டு. ஆனால் இதுவரை இன்னும் என்னுடைய வாழ்வில் பெரிய அளவிற்கு மாற்றம் இல்லை என்று சொல்கிறவர்களுக்கு நிச்சயமாக 16/6/2024 முடிவதற்குள் பல மாறுதல்களை ஏற்படுத்தி கொடுப்பார். ஏனென்றால் இந்த வேளையில் பெரும்பான்மையான கிரகநிலைகள் குருவுடன் இணைந்து சஞ்சரிக்கின்றன. அதிலும் குறிப்பாக சுக்கிரன், சூரியன், வித்யாகாரகரான புதன், சந்திரன் என பல கிரகநிலைகள் சஞ்சரிக்கக்கூடிய இந்த வேளையில் பல அற்புதமான நல்ல மாறுதல்களை சந்திப்பதற்கான சூழல் நிச்சயமாக உண்டு என்பதை தெளிவாகவும் துல்லியமாகவும் உறுதிப்படுத்துகிறார் குரு. குரு பார்க்கின் கோடி நன்மை என்று சொல்லக்கூடிய வகையில் குடும்பத்தில் சந்தித்து வரக்கூடிய பல்வேறு வகையான தடைகள் விலகுவதற்கான சூழல் நிச்சயமாக உண்டு. தனஸ்தானத்தை வலுப்படுத்தக்கூடிய குருவின் அமைப்பால் மேசராசிக்காரர்களுக்கு மந்தமான சூழ்நிலையாக நிலவிய பல காரியங்கள் தற்போது விறுவிறுப்பு அடைவதற்கான யோகம் இந்த தருணத்தில் வலுவாக கிடைக்கிறது. இதன் காரணமாக திட்டமிட்டபடி இல்லத்தில் பல்வேறு வகையான சுப நிகழ்வுகள் கைகூடுவதற்கான யோகம் உண்டு. குடும்ப உறுப்பினர்களுக்கிடையே அன்பும் பாசமும் அதிகரிக்கக்கூடிய இனிமையான தருணமாக பார்க்கப்படுகிறது. ஏனென்றால் குடும்பஸ்தானம், தனஸ்தானம், வாக்குஸ்தானம் வலுப்பெறுவதால் வார்த்தைகள்ல அதீத விழிப்புணர்வுடன் செயல்படுவதற்கான யோகம் உருவாகும். பல்வேறு விஷயங்களை முன்கோபத்தை தவிர்த்து சிந்தித்து செயல்படுவதற்கான நல்ல பல ஆற்றலும் வலுவான முன்னேற்ற வாய்ப்புகளையும் ஏற்படுத்தி கொடுக்கிறாருங்க குரு. எனவே குடும்பத்தில் பல்வேறு வகையான தடைகள் விலகி எதிர்பார்க்கக்கூடிய முன்னேற்ற வாய்ப்புகள் மிகவும் வலுவாக கிடைக்கக்கூடிய ஒரு தருணமாக பார்க்கப்படுகிறது. அது மட்டுமல்லாது திட்டமிடக்கூடிய சுப நிகழ்வுகள் கைகூடுவதோடு மட்டுமல்லாது நீண்ட நாட்களாக எதிர்பார்த்து காத்து கொண்டிருக்கக்கூடிய நல்ல பல வலுவான செய்தி இந்த தருணத்தில் நிச்சயம் கிடைப்பதற்கான யோகத்தை உருவாக்கி கொடுக்கிறாருங்க குரு. அது மட்டுமல்லாது இதுவரை குரு பயிற்சி துவங்கியதிலிருந்து எனக்கு எந்த விதமான பலனுமே கிடைக்கவில்லை. 2ஆம் இடம் தனஸ்தானம் வலுவாக இருக்கிறது என்று பலர் கூறினாலும் என்னுடைய வாழ்வில் அது போன்ற அறிகுறிகள் தென்படவே இல்லை என்று சொல்லக்கூடிய மேசராசிக்காரர்களுக்கு நிச்சயமாக உங்களுடைய அனுபவ ரீதியாக அவற்றை உணர்வதற்கான வாய்ப்பை ஏற்படுத்தி கொடுப்பாருங்க குரு. 2ஆம் இடத்தில் வலுவாக வீற்றிருப்பதால் பல அதிரடியான பொருளாதார ரீதியான முன்னேற்ற வாய்ப்புகளை ஏற்படுத்தி கொடுக்கக்கூடிய வகையில் வருமானத்தை உயர்த்தி கொள்ளக்கூடிய வகையில் நல்ல மாறுதல்கள் நிச்சயம் இந்த தருணத்தில் உண்டு. உங்களுடைய சிறு முயற்சி கூட மிகப்பெரிய அளவில் காரிய வெற்றி பெறுவதற்கான யோகத்தை ஏற்படுத்தி கொடுக்கிறது. அது மட்டுமல்லாது மிகவும் வலிமை வாய்ந்த சனி பகவானை பொறுத்த வரைக்கும் லாபஸ்தானமாகிய 11 ஆட்சி பலம் பெற்றிருக்கிறாருங்க குரு. சனி ஆகிய 2 கிரகநிலைகளும் உச்சபட்ச நன்மையும் அலர்ச்சியும் அள்ளி கொடுக்கக்கூடிய அற்புதமான அமைப்பில் சஞ்சரிக்கின்றன. சனியும் ஆட்சி பலம் பெற்று லாபஸ்தானத்தில் வலுவாக அமர்ந்திருப்பதால் உங்களது உத்தியோக ரீதியான விசுவாசம் என்பது அதிகரிக்குங்க. விசுவாசத்தின் காரணமாக உங்களுக்கு உத்தியோக ரீதியாக சந்திக்கக்கூடிய பல நெருக்கடிகள் விலகும். உங்களுக்கு எதிராக பலர் சூழ்ச்சிகளை மேற்கொண்டாலும் கூட அந்த சூழ்ச்சியிலிருந்து மிக எளிதாக வெளிவருவதற்கான நல்ல பல வாய்ப்பும் நேர்வழியில் செயல்படக்கூடிய உங்களுக்கு நல்ல முன்னேற்றம் நிறைந்து கிடைப்பதற்கான யோகம் நிச்சயம் மேசராசிக்காரர்களுக்கு உண்டு என்பதை நீதி தவறாத, நடுநிலை தவறாத, நியாயஸ்தராக செயல்படக்கூடிய சனி பகவான் லாபத்தில் ஆட்சி பலம் பெற்றிருப்பதால் உறுதிப்படுத்துகிறாருங்க. செய்யும் தொழிலே தெய்வம் என நேர்மையாக தான் உண்டு தன் வேலை உண்டு என செயல்படக்கூடிய மேசராசிக்காரர்களுக்கு நிச்சயமாக உங்களை துரத்தி கொண்டு வந்த சிக்கல்கள், தொல்லைகள், தொந்தரவுகள் விலகும். நீங்கள் எதிர்பார்க்கக்கூடிய பொருளாதார ரீதியான வளர்ச்சியும் மாற்றமும் இந்த தருணத்தில் நிறைந்து கிடைப்பதற்கான யோகம் வலுவாக கிடைக்கிறது. கடின உழைப்பை ஆதாரமாக கொண்டுள்ள உங்களுடைய வாழ்வில் நல்ல மாற்றம் நிச்சயமாக நிறைந்து கிடைப்பதற்கான யோகம் உண்டுங்க. அது மட்டுமல்லாது புதிய தொழில் துவங்குதல், புதிய வேலை வாய்ப்பு, வெளிநாட்டு வேலை வாய்ப்பு என உங்களுடைய சிறு முயற்சி கூட மிகப்பெரிய அளவில் லாபத்தை பெற்று தரப்போகிறது என்பதை தெளிவாக உறுதிப்படுத்துகிறாருங்க. சனி பகவான் உங்களுடைய திட்டங்கள் அனைத்தையும் ஸ்மார்ட்டாக செய்து முடிக்கக்கூடிய நல்ல பல வாய்ப்புகளையும் சந்தர்ப்பங்களையும் இந்த தருணத்தில் மிகவும்
மிகவும் அதீதமாக ஏற்படுத்தி கொடுக்க போகிறார். நிழல் கிரகமாக இருக்கக்கூடிய ராகு விரயத்தில் இருக்கக்கூடிய இந்த வேளையில் விரய செலவுகள் அதிகரித்தாலும் கூட அவை சுப விரயங்களாக மாறுவதற்கான யோகத்தை ஏற்படுத்தி கொடுக்கிறார். அது மட்டுமல்லாது மோட்சக்காரகரான கேது 6ல் இருப்பதால் எதிர்மறையான சிந்தனைகள், கற்பனையான பயம், எதிர்காலத்தை பற்றிய அச்சம் போன்ற அனைத்தையும் நீக்கி நல்ல முன்னேற்ற வாய்ப்புகளை வலுவாக ஏற்படுத்தி கொடுக்க போகிறாருங்க. ராசியின் அதிபதியாக இருக்கக்கூடிய செவ்வாய் ஜென்ம ராசியில் வலுவாக ஆட்சி பலம் பெற்று சஞ்சரிக்கிறார். ராசியின் அதிபதி ஜென்ம ராசியில் அமர்வது ஒரு வகையில் அதிர்ஷ்டத்தையும் யோகத்தையும் கொடுக்கக்கூடிய ஒரு அமைப்பாக பார்க்கப்படுகிறது. எனவே விவசாயம் சார்ந்த பணிகளை கால சூழ்நிலைக்கு ஏற்றவாறு முன்கூட்டியே கணித்து செயல்படுவதற்கான யோகத்தை ஆட்சி பலம் பெற்றிருக்கக்கூடிய ராசியின் அதிபதியான செவ்வாய் ஏற்படுத்தி கொடுக்கிறாருங்க. இது பல்வேறு வகையான சிக்கல்களை தவிர்த்து நல்ல மாறுதலை சந்திப்பதற்கான வாய்ப்பை விவசாயத்துறையில் உறுதிப்படுத்தி கொடுக்கிறது. விவசாயம் சார்ந்த அனைத்து விதமான பணிகளையும் கனகச்சிதமாகவும் துல்லியமாகவும் செய்து முடிக்கக்கூடிய வாய்ப்பு நிறைந்து கிடைக்கிறது. அது மட்டுமல்லாது வித்யாகாரகராக இருக்கக்கூடிய புதன் 2ல் பெரும்பாலும் சஞ்சரிக்கிறார். 9ஆம் தேதிக்கு பிறகு 3ல் ஆட்சி பலம் பெறுகிறார். வித்யாகாரகரான புதன் ஆட்சி பலம் பெறுவது மேசராசிக்காரர்களுடைய கல்வி சார்ந்த விஷயங்களில் எதிர்பார்ப்புகள் பூர்த்தியாகும். மாணவ மாணவியரின் கல்வி சார்ந்த சூழ்நிலை மிகவும் சிறப்பாக அமையும். எதிர்பார்த்த உயர்கல்வி நிறுவனங்கள் என அனைத்தும் தங்கள் விருப்பப்படி அமைவதற்கான யோகம் இந்த தருணத்தில் நிச்சயமாக உண்டு. மாணவர்களுடைய கல்வி சார்ந்த சூழ்நிலைகள் சுமையாக இல்லாமல் விரும்பி பயிலக்கூடிய மகிழ்ச்சியை ஏற்படுத்தி கொடுக்கக்கூடிய ஒரு சூழ்நிலையை நிச்சயமாக உருவாக்கி கொடுக்கிறது என்பது யதார்த்தமான உண்மையாக பார்க்கப்படுகிறது. சுக்கிரன் 2ல் ஆட்சி பலம் பெற்று பெரும்பாலும் இந்த தருணம் முழுவதும் சஞ்சரிக்க போகிறார். 13/6க்கு பிறகு புதனுடன் இணைந்து சஞ்சரிக்க போகிறாருங்க. எனவே இந்த வேளையில் கலைத்துறை ரீதியான பணிகளில் திறமை இல்லை என்று வருத்தப்படக்கூடிய நபர்களுக்கு குருவுடன் இணைந்திருக்கக்கூடிய சுக்கிரனின் அமைப்பு காரணமாக சுக்கிர யோகம் மிக வலுவாக, மேலும் குறிப்பாக குரு சுக்கிர யோகம் நிறைந்து கிடைக்கக்கூடிய இந்த வேளையில் பல்வேறு வகையான தோஷங்கள் விலகுகிறது. உங்களது திறமைக்கு அங்கீகாரம் கிடைக்கக்கூடிய வகையில் நல்ல வாய்ப்புகள் கிடைக்கும். நம்பிக்கை அதிகரிக்கக்கூடிய வகையில் பல அதிரடியான மாற்றங்களை சந்திப்பதற்கான சூழல் நிச்சயம் கலைத்துறையில் உண்டு. அரசியல் சார்ந்த பணிகளிலும் மிக பெரிய அளவில் அதிரடியான வளர்ச்சி நிறைந்து பெறுவதற்கான யோகம் இந்த தருணத்தில் மிகவும் வலுவாக கிடைக்கிறது. எதிர்பார்த்ததை விட அசூர வளர்ச்சியை நிறைந்து பெறுவதற்கான யோகத்தை அரசியல் சார்ந்த பணிகளில் மிக வலுவாக சுக்கிரன் ஏற்படுத்தி கொடுக்கிறாருங்க. சூரியனும் மிக வலுவாக குருவுடன் இணைந்து தனஸ்தானத்தை வலுப்படுத்துகிறார். 15ஆம் தேதிக்கு பிறகு முக்கூட்டு கிரகங்களாக சூரியன், சுக்கிரன், புதன் என 3 கிரக நிலைகளும் 3ஆம் இடத்தில் இணைந்து சஞ்சரிக்க போகின்றன. பெரும்பாலும் சூரியனின் அமைப்பு காரணமாக அலைச்சல் இல்லாமல் அனைத்து விதமான பணிகளையும் துல்லியமாக செய்து முடிக்கக்கூடிய யோகம் உண்டு. சந்திரனை பொறுத்த வரைக்கும் இந்த தருணத்தில் லாபம், விரயம், ஜென்மம் 2, 3, 4 என பல இடங்கள்ல மாறி சஞ்சரிக்க போகிறாருங்க. சந்திரன் மாறி மாறி சஞ்சரிப்பதால் அவ்வப்போது சில மாற்றமும் சில தடுமாற்றமும் சந்திப்பதற்கான சூழல் உண்டு என்பதை யதார்த்தமாக உறுதிப்படுத்துகிறார். எனவே சற்று விழிப்புணர்வுடன் செயல்படுவது பல சிரமங்களை விளக்கக்கூடிய யோகத்தை, மேலும் இந்த தருணத்தை சாதகமாக மாற்றிக்கொள்ள வேண்டும் என்றால் நிச்சயமாக மேசராசிக்காரர்கள் வாரத்தில் ஏதேனும் ஒரு நாள் விரதம் இருந்து அருகாமையில் உள்ள ஆலயம் சென்று தீபமேற்றி வழிபாடு செய்யுங்கள். தங்களுடைய வாழ்வில் ஏற்படக்கூடிய சிரமங்கள் நிச்சயமாக குறையும். எதிர்பார்க்கக்கூடிய முன்னேற்ற வாய்ப்புகள் வலுவாக கிடைக்கும் என்பதில் சந்தேகமே இல்லை.